வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாவா எடிட்டரான நெட்பீன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நெட்பீன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ நெட்பீன்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் நெட்பீன்ஸ் 15. ஸோ நான் இப்போ வந்து என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸ் 64 பிட்ஸ் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். Apache 64 பிட். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். எஸ், ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் I accept the license. Next. ஸோ நெட்பீன் வந்து எந்த இடத்துல லொக்கேஷனில் நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்குது. ஜேடிக்கு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கும். ஸோ நமக்கு வந்து சீக்வலான ஜாவாவில் தான் நம்ம ஜேடிக்கு வச்சுருக்கோம். அப்பாச்சியோட இன்ஸ்டலேஷன் லொக்கேஷனை வந்து நான் வந்து எஃப் ட்ரைவ்க்கு மாற்றிக்கிறேன். என்னோட எஃப் ட்ரைவில் நெட்பீன்ஸ் 15 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட லொக்கேஷனை மாற்றிக்கிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்குவேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சி ட்ரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ட்ரைவில் போடுறதுனால வேறு ட்ரைவில் நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்டேட்ஸ் அப்போ எப்படி செக் பண்ணுமா என்னங்கிறத கேட்கும். ஸோ இருக்கட்டும், அப்டேட் ஆகிட்டே இருக்கட்டும். இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டாலேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நெட்பீன் அப்பாச்சி நெட்பீன் இதுக்கு டபுள் கிளிக் அடிச்சு ஓப்பன் ஆகுது இல்லைங்கிறத செக் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நியூ ப்ராஜெக்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு வேணும்? ஜாவா மேவன் ப்ராஜெக்டா, இல்லை ஜாவா கிரேடர் ப்ராஜெக்டா, ஆண்ட் ப்ராஜெக்டா, எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.